முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, பயானோ மிக சொற்பமான நேரம், சத்தத்தை மட்டும் வெறுமனே காதில் மட்டும் விழச் செஞ்சிடாம முதன்மையாக என்னையும் சேர்த்து பிழைகள் இருந்தால் முழுமையாக திருத்தியும் கேட்ட பயான வீட்டிலுள்ள மனைவி மக்கள் சகோதரியருக்கும் மறந்து விடாமல் ஞாபகப்படுத்தி நல்லவர்களாகவே வாழ்ந்து அல்லாஹ் எப்பொழுது நமக்கு மௌத்தை வைத்தானோ அந்த மௌத் சாலிஹான நல்ல மௌத்தாகி சுவர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்குகின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை இந்த ஊர் மக்களுக்கும் இன்றைய நாள் மஜ்லிஸுக்கு வந்தவர்கள், இதற்கு முன்னால் இரவு காலங்களில் வந்தவர்கள், இனி வர இருப்பவர்கள், அதோடு எல்லா முஸ்லிம்களுக்கும் வல்ல நாயன் கொடுத்தருள் வாழிப்பானாக என்று துஆ பிரார்த்தனையோடு சின்ன முதாக்கராவுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். அருமையான ஸ்ரீதேவிகளே, பாசியா நியூஸ்ல பார்த்த இன்றைக்கு 158வது மனாகிபு ஷாதிலி மஜ்லிஸ், சும்மையல்ல 158வது மஜ்லிஸ். புரியுதான்? ஸ்ரீலங்காவுக்கு ஆக பெரிய பெருமை வேறுவல மக்களுக்கு. மஸ்ஜிதுல் அபரார் ஸ்ரீலங்காவில் முதல் பள்ளி பாஷை. மனாகிபு ஷாதுலி ஸ்ரீலங்காவில் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட மனாகிபு ஷாது. பாருங்க, சவ்வால் மாதம் பிறந்தா சவ்வால் மாதத்துல மனாகிபு ஷாதுலி வேறுவல மருதான ஜாவியால தான் ஆரம்பிக்கப்படுது. என்ன கேட்க வாரேன், என்ன சொல்ல வாரேன் என்றா, 158 வருஷம் என்றால் எவ்வளவு நம்முடைய மூதாதைகள், நம்முடைய முன்னோர்களோட ஆபாக்கள், எங்களோட ஆபாக்கள், வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, உம்மா, உம்மட உம்மா எல்லாம் சாட்சி பெரியவங்கள மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஸ்ரீதேவித்தனமான வாழ்வு வாழ்ந்து எப்படிப்பட்ட சாலிஹான நல்ல மௌத்தை அடைந்திருக்கிறான். வல்ல நாயன் அவங்களோட கபறுகள் எல்லாம் அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைப்பானாக. அந்த வெளிச்சமான வாழ்க்கையை தான் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு யாரும் கோபமா நிதிரப்படாது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பிற திருத்தப்படணும். மௌத்து சொல்லி வாரல்ல, திடீரென்று வார. இன்னல் மௌத்த ஃபஜ்அத்துன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்து சொல்லி வராது, அது சொல்லப்பட்டாச்சு. தாயுடைய கருவறையில 4 மாசம் 120 நாளாக இருக்கும் பொழுதே மலக்கொண்டு வந்து, நாங்க எப்ப மௌத்தாகுது, எங்க மௌத்தாகுது, எந்த வயசுல மௌத்தாகுது, எப்படி மரணம் வாரன் என்று முடிவாச்சு. அதுதான் இப்ப வரப்போகுது. அந்த மரணம் வாரத்துக்கு முன்னால் நம்முடைய பிழைகள் திருத்தப்படும், கல்பு பரிசுத்தமாகும். உலகத்தில் ஆக பெரிய வெற்றி, உண்மையான வெற்றி, சத்தியமான வெற்றி அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான முஜிசாத்துக்களில் ஆரம்ப முதல் முஜிசத்தாகிய நமக்கெல்லாம் தெரிந்த, நாம் எல்லாம் ஓதுகின்ற குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கல்ப, உள்ளத்தை, இருதயத்தை யாரெல்லாம் வெளிச்சமாக்கிட்டாங்க, யாரெல்லாம் சுத்தமாக்கிட்டாங்க, அவங்க தான் வெற்றியாளர். தோளுக்கல்ல வெற்றி, பணத்துக்கல்ல வெற்றி, பாடோ வாகனத்துக்கல்ல வெற்றி, கோடீஸ்வரனுக்கல்ல வெற்றி, விழாவை கட்டி கோடீஸ்வரன் ஆயிக்காரு, மல்டி மில்லியன் ஆயிக்காரு, அவருக்கல்ல வெற்றி. குர்ஆன் சொல்லி முடிச்சாச்சு, உள்ளம் பரிசுத்தமா அவர் வெற்றி அடைஞ்சார். இதத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாவே ஓதினாங்க. அல்லாஹும்ம அஜ்அல் ஃபீ ஸரீரதி கைரம் மின் அலானியத்தி, ரப்பே ரஹ்மானே, என்னுடைய வெளிரங்கத்தை விட என்னுடைய உள்ரங்கத்தை ஹைராக நலவா, அலானியத்தி சாலிஹா, என்ற வெளிரங்கமும் நல்லவாயிக்கும், வெளிரங்கமும் நல்லம், வெளிரங்கத்தை விட முதன்மையாக உள்ரங்கம், அது ரகசியமான இடம், ரப்புக்கு மட்டும் தெரிந்த இடம். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. நீங்க கண்ணால ஒரு ஜாட காட்டுறீங்க, மஜ்லிஸ்ல இருந்து கொண்டு அல்ல வெளியே இருந்து கொண்டு ஒரு கூட்டத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போச்சல்ல,
2 பேரா போறீங்க, அப்படியே கண்ணாடி இப்படியே காட்டுறீங்க. ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நீங்க ஹிண்ட்டுக்காக அந்த கஞ்சாடை காட்டினீங்களா அல்லது நலவுக்காக காட்டினீங்களா என்பது ரப்புக்கு தெரியும். கல்புல மறைச்சி வச்சிருக்கிற ரகசியம் என்ன என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் உள்ளம். அந்த உள்ளம் தான் தக்வா இருக்கிற இடம். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை ஆரம்பிச்ச காலத்தில இருந்து கல்ப பரிசுத்தமாக்கினார். நேற்றைய பயான கூட நான் யூடியூப்ல கேட்ட ஹஜ்ரத் அவங்க பேசுறாங்க, 40ல இஸ்லாம் பிரச்சாரம் நடக்குது கண்மணி நாயகத்திலேயே. 42ல தொழுகை வந்துட்டா, 43ல தொழுகை வந்துட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டீங்க, இப்ப தக்பீர் கட்டி தொழுங்க. 10 வருஷத்துக்கு பிறகு இல்லையா ஆண்டவனே தொழுகை வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50-51 வயதுல அல்லாஹ் இஸ்ரா மீராஜ் என்ற பயணத்தையே அல்லாஹ் ஏற்பாடு செஞ்ச 10 வருஷம் கல்புடைய பரிசுத்தம், கல்புடைய வெளிச்சம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இதைத்தான் செஞ்சாங்க. என்ன கேட்க வாரேன் ஸ்ரீதேவிகளே, மனாக்கிபு ஷாதுலிக்கு இன்றைக்கு 158 வருஷம் என்றால் எந்த அளவுக்கு நாங்க சுத்தமாயிக்கோம், எந்த அளவுக்கு பரிசுத்தமாயிக்கோம். சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிற இந்த மனாக்கிபு ஷாதுலி என்றா, சுன்னத்து வல் ஜமாத் என்றா, தரீக்கத் என்றா, இப்ப அப்படித்தான் மத்த போகுது. அப்படிதான் சிலவங்களை உள்ள தீக்குது. ஷவ்வால் வந்துட்டா, துல்காதா மாதம் பிறந்துட்டா, துல்ஹிஜ்ஜா மாதம் பிறந்துட்டா, ஸ்ரீலங்கால எங்கெங்க எல்லாம் ஜாவியாலோ அங்கெல்லாம் மனாக்கிபு ஷாதுலி 10 நாள் ஓதுவாங்க. ரபீஉல் அவ்வல் வந்துட்டா மௌலூது ஷரீஃப் ஓதுவாங்க, வைத்து படிப்பாங்க. ரபீஉல் ஆகிர் வந்துட்டா குத்துபு நாயகத்திலே மௌலூத் ஓதுவாங்க, கந்தூரி எல்லாம் கொடுப்பாங்க. எங்கெங்கெல்லாம் கொடியேற்றுதோ அங்கெல்லாம் நடக்கும். இதுதான் தரீக்கத்தன்னு நினைச்சு வந்திருக்கிறாங்க. இது ஹபீப் அடிக்கடி உலமாக்கள் சொல்றது. இதெல்லாம் மோனும், இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்மை. 2ஆம் கருத்தொட்டு இல்ல தலைக்கு மேல. இது எல்லாம் இப்ப சொன்னது எல்லாம் 100ல 1. அடுத்த 99 கல்பு சம்பந்தமானது, வெளிரங்கம் சம்பந்தமானது, அமல் இபாதத்து சம்பந்தமானது. உளவியல் சொல்லுது, சயின்டிஸ்ட் சொல்லுது, வைத்தியம் சொல்லுது, இன்னும் 10 வருஷத்துல மென்டல் ஹெல்த் விசாலத் வரப்போகுதான். அது எந்த மன்ன நோய் ஆளர்கள் 100க்கு 90-95% உருவாக போறான். வைத்தியம் சொல்லுது, உளவியல் சொல்லுது. ஏன்னு கேட்டா அதுக்கு காரணம் என்ன? இன்னும் 10 வருஷத்துக்கு இது போன்ற ஒரு நிலைமை படிச்சதல்ல, விஞ்ஞானிகள் சொல்றா. அதுக்கு அர்த்தம் என்ன? மனுஷன்கிட்ட சிரிப்பு இல்ல, மனுஷன்கிட்ட மன்னிக்கிற குணம் இல்ல, மனுஷன் கல்வில வைராக்கியம். அவன் முண்டுக்கு போறானா இல்லாம கோபம், டென்ஷன், வெறுப்பு, இரக்கம் இல்ல, சலாம் இல்ல, மன்னிக்கிறல்ல, மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கிறல்ல. மையத்துக்கா நான் போறில்ல. என்னடா இது இஸ்லாமிய பேச்சாண்டாது. அந்த வேர்ட் மின்பர்ல கூட இங்க சொன்ன நான் அவட மையத்துக்கா பேசவான, ஏன மையத்தா காட்டவான, பிரஷர், டென்ஷன். குர்ஆனுடைய வாழ்க்கை இல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இல்ல, ஸலவாத் இல்ல, திக்ர் இல்ல. சுன்னத் வல் ஜமாஅத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பரக்கத்தா திண்ட அல்ஹம்துலில்லாஹ் போன. அப்படித்தான் சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சிலவங்க வார்த்தைக்கு விருப்பம் இல்ல. ஸ்ரீதேவிகளே, இந்த கூட கேள்விப்பட்ட 180, 200, இன்னும் போக போக 250, 270 வரும். அது பஞ்சம் இல்ல. எவ்வளவுதான் ஒரு சஹன் 8000, 10000 என்றாலும் அது அல்லாஹ்வுடைய கிருபைனா 300, 400 ஆகும், 400, 500 ஆகும். எங்கட கெட்டித்தனமோ, நிர்வாகத்துடைய கெட்டித்தனமோ, வேறுபல மக்களுடைய கெட்டித்தனமோ, உள்ளவன் கெட்டித்தனமோ அல்ல. நம்முடைய முன்னோர்கள் ஸ்ரீதேவித்தனமாக செஞ்சாங்க, ஒற்றுமையா செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க, சுபஹ் ஜமாத்தோட தொழுந்தாங்க, வரிபா யாக்கூத்தியா மறக்கல்ல, இஸ்லாக்காக காட்டி இருந்தாங்க. அதுக்கு பின்னால் இஸ்லாக்குடைய 2 ரக்காத் தொழுதாங்க, பரிபூர்ணமா உம்ரா ஹஜ்ஜுடைய நன்மை அடைஞ்சாங்க. அது போல வியாபாரத்துக்கு போனாங்க. 10 மணி ஆற்றில் ஆட்கள் வீட்டுல. எங்கட சமூகம் ரமலானுக்கு மட்டுமண்டு பார்த்தா ஆண்டவனே ரமலானுக்கு போறோம், சுபோ தொண்டுட்டு 11 மணிக்கா எலும்பு. ஈகா உங்களோட ஊர்ல ஈக்கோ எனக்கு தெரியா மக்கள் சொல்றாங்க.
இது உலகத்துக்கே போகுது, இந்த பேச்சு உலகத்துக்கே போகுது. இதுதான் ஹபீப் சத்தியம், இதுதான் உண்மை. இன்றைக்கு கூட நான் வாசிய பார்த்தேன், ஜாதுல் மஆத்ல வரக்கூடிய ஒரு செய்தி போட்டிக்கு அர்பஅத்தும் தும்னஉ ரிஸ்க, 4 விஷயம் ரிஸ்க இல்லாமாக்குமா, இல்லாமாக்குமா. அதுல முதலாவது எந்த நௌமு சுப்ஹா, சுபஹுடைய தூக்கம். சுபஹுடைய தூக்கம் என்ன நீங்க நினைச்சிரவான சுபஹி இல்லாம மட்டும்தான் படுக்கிறது, சுபஹி இல்லாம படுக்க ரிஸ்க இல்லாம ஆகும். சுபஹு தொழுதட்டு கட்ல ஏறுறதும் உங்களுக்கு ரிஸ்க இல்லாம. பாத்திமா நாய் எங்களே மாதிரி இல்ல, 29 வருஷம் தான் வாழ்ந்த பாத்திமா நாய் ராவைக்கெல்லாம் குர்ஆனோட வித்திரு 11 ரக்காத்தோட கண்மன் நாயகத்துடைய ஸலவாத்தோட டயர்ட் ஆகி படுக்கிற. நாங்க டயர்ட் ஆகி படுக்க ரோட்டையில மலர்ந்தே, அதானே உண்மை. ரோட் அளந்து அங்க டீ குடிச்சு அங்க கோபி குடிச்சு வாங்கோ சுக்கு கோபிக்குது 12 மணியா காட்டிலும் கமலானி மட்டும் வந்து பார்த்தா சும்மா நாளுக்கு மீக்குது. ஆனா கை வாரையில மடிச்சு 12-1 மணிக்கு படுக்கிற இந்த சமூகத்துக்கு சொல்லுமா. நான் நீங்க அடுத்த மக்களுக்கு சொல்லல, எங்க தரீக்கத்துள்ளவங்களுக்கு சொல்ற. தரீக்கத்தை சும்மா பேர் லெவல்ல இருக்கிறாங்க. ஷாதுல் நாயகம் பட்ட கஷ்டம், குதுபு நாயகம் பட்ட கஷ்டம், ஆஜா முஹியுத்தீன் திஷ்டி நாயகம் பட்ட கஷ்டம். அல்லாஹு அக்பர், முழுக்க முழுக்க தியாகம். பாருங்க, இவங்க எல்லாம் வஃபாத்தாகி 800 வருஷம், 750 வருஷம், 900 வருஷம். இன்றும் உலக ஞாபகம் கூறுது 300-350 சஹன் வைக்கப்படுகிறா. அவங்கள தியாகம், ரப்ப மட்டும் பயந்த. அப்படித்தான் நீ எல்லாம் வாழணும் என்று வழிகாட்டின நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு வைத்துனாங்க. அந்த முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்த. இப்ப நாங்க பேண்டியும் ஓதினா மட்டும் போதும். முடிஞ்சா 10 மணிக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 6 பேருக்கு கையை வச்சுடுவாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு வருவாங்க. தமாம் 28ஆம் தேதி ஹபீப் 28 மறுபடியும் ஜாவியா மூடியா, ஜாவியா மூடி இல்ல, ஜாவியா திறந்து ஓதுறவங்க எவ்வளவு பேர். பிள்ளைகளுக்கு மட்டுமா ஜாவியா? இதுக்கு தானா ஷாதுலியா தரீக்காவுல ஜாவியாக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்பிச்ச. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்ப திருத்துற? முதலாவிலே நான் ஃபெயிலே நௌமு சுப்ஹைக்குது எங்ககிட்ட. ஒருத்தர் சொன்னாரு, ஆளை கேட்கவான், ஊரையும் சொல்ல மாட்டேன், அவரையும் சொல்ல மாட்டேன். அவர் எந்த லெவல் பெரிய படிப்பார், மார்க்கத்துடைய உச்ச நிலை. அவர் சொன்னாரு, ஏன காதுல புரிந்து எனக்கண்டா சொபகுக்கு பொருள் கட்டு காட்டி சரிவார். இது இந்த மார்க்கத்தோட சேலஞ்ச் பண்ணுங்க, என்னையோட சேலஞ்ச் பண்ணி, மார்க்கத்தோட சேலஞ்ச் பண்ணிது. எனக்கண்டா சொபகுக்கு பொருள் கட்டு காட்டி சரிவார் இல்லையா? நேரத்தோட எளிமைதான் உடல் ஆரோக்கியம். ஆண்டவனே உம்மக்கு 70 வயசு, அந்த பொம்பளை நல்லா ஆயிக்குது. இவனுக்கு 25-30 வயசு, அவன் படிக்கிறான். 40 ஆச்சுல நோயாளி. இல்ல நாங்க நோயாளி, நாங்க ஜிம்முக்கு எல்லாம் போறோம். ஆண்டவனை மிச்சம் கவனம், ஜிம்ல வைத்து இரும்புல முகத்தை ஓட்டு போலவான். அப்படி ஓட்டு போனவங்க நீக்கிவாங்க, இரும்ப தூக்க போயிட்டு ஜிம்மு போயிட்டு பொடியை செய்ய போறான். நீங்க நேரத்தோட எளிமைனாவே பொடி நல்லந்தான், டைமுக்கு தொழுந்தாலே பொடி நல்லந்தான். முன்பின் சுண்ணத்தெல்லாம் தொழுங்க. யமன் மக்களை பாருங்க, நான் பெருமைக்கு சொல்லல, அல்லாஹ் தஆலா இந்த பெரிய ஹாஜத்து இந்த போனவங்க இருக்காங்க. யா அல்லாஹ், கண்மணி நாயகத்துடைய துஆ பரக்கத் எனக்கும். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ யமனினா வ ஷாமினா. யா அல்லாஹ், யமனுக்கு ஷாமுக்கு நீ பரக்கத் செய். யமனுக்கு போகணும் என்று துஆவாக இருந்து ரப்புல் ஆலமீன் கபூல் செஞ்சார். ரமலான்ல கிடைச்ச அந்த பாக்கியம். யமன் மக்கள் ரப்புல் ஆலமீன் என்ன மக்கள், அது எங்க கண்டாலும் அறிமுகமே இல்லை. அவர் எங்கேயோ நாங்க எங்கேயோ. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். மரியாதை, அதபு. இது கைகிட்டால போறாரு, முகத்தை போறாரு, பார்த்தாலும் முகத்தை கரிப்பட்டி ஆக்குறாரு. எந்த ஒரு கேட்டா அவர்கிட்ட, எந்த கேட்டா அவர்கிட்ட சிரிப்பே இல்ல, சலாமே இல்ல. நாங்க யாரோ, யமன் மக்கள் யார்? என்ன இபாதத், என்ன குணம், என்ன அஹ்லாக், என்ன பணிவு. தராவி ரமலான்ல 8 மணிக்கு ஆரம்பிக்கிற 2:30 மணிக்கு முடியுது. எங்கடா இது 2:30 மணி முழு குர்ஆனை ஓதுறாரா? இல்ல ஒரு வழியில் 8 மணிக்கு, இன்னொரு வழிக்கு 9 மணிக்கு, இன்னொரு வழியில் 9:30, இன்னொரு மணி 10:15, இன்னொரு மணி 11 மணி, இன்னொரு மணி பள்ளியில 12 மணி. எல்லாம் டைம் வச்சு இங்க மிஸ் ஆன அங்க வாங்க, அங்க மிஸ் ஆன இங்க வாங்க. அங்க சம்பூர்ணமா 20 ரக்காத். நாங்க கடைசி 10லே வித்திரு 11 ரக்காத் தொழுகிறேன். இப்படிதானே லைலத்து கத்ர் தேடு. அவங்க ரமலான் தலப்புறையிலிருந்து பெருநாள் ராகா காட்டி வித்திரு 11 ரக்காத் 2 மணியிலிருந்து 3 ரக்காத் சொல்லு. சரி, எங்களுக்கும் தான் துவா செஞ்ச. நாங்க அந்த துவா எடுக்க ரெடி இல்ல. அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹாவா.
யாழ்லா அதிகாலையிலே உம்மத்துக்கு பரக்கத்து செய். முழு உலகமும் அடங்கியாச்சு தானே, நாங்க படுத்தா பரக்கத்து வருமா? அந்த பரக்கத்தை பெறுறாங்க அவங்க. மாத்தரையிலிருந்து முன்றாகரே போறண்டா கிட்டத்தட்ட 5-6 அவர், 6 அவருக்கு 2 டைவர். யமன்ல இருந்து ஓமானுக்கு வந்த 18 மணித்தியாலம் பஸ்ல ஒரு டிரைவர் தான், 45 வயசுக்கும். தண்ணியா 18 மணித்தியாலம் டிரைவிங் சீட்ல இருந்து கொண்டு டிரைவ் பண்ண நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டில்ல. இதுவரை கேள்விப்பட்டு பார்த்து நான் என்ன செய்தி சொல்றேன். இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவா பிச்சையா போட்டாங்க, அவங்க வெற்றி கொண்டாங்க. ஸ்ரீதேவிகளே, தரீக்கத்து பிள்ளைகளே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் பிள்ளைகளே, வாப்பமார்களே, எங்களுக்கு ஏலா சும்மா பயானண்டா குர்ஆனை கருத்து சொல்லுவோம், ஹதீஸை கருத்து சொல்லுவோம், ஒரு சம்பவத்தை சொல்லுவோம், அவரை கேட்டுட்டு போற கொஞ்சம் உரமாவும் பேசுவ டைம்ல பேசத்தான் ஒண்ணு. சிலவங்களுக்கு நோவும், சிலவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிலவங்க கேட்டுட்டு போற இது விளப்பம். இது தரீக்கத்தண்ட இந்த ரப்புல் ஆலமீன் அவருடைய அல்லாஹ்வோட சேர்க்கதானே வழி. எல்லா தரீக்காவுடைய மஷாயிக்மார்களும் இதுக்குத்தானே வந்த. எந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கை இருக்குது. இமாமுனா கஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் பெரிய அல்லாஹ்வை நெருங்கினவங்க. ஒரு லெவல்ல அல்லாஹ்வை நெருங்க 100க்கு 100 லெவலில் போறது முன்னால கண்மணி நாயகத்தை கனவுல சலவாத்து தப்பாது. அவங்களுக்கு டெய்லி 1000 சலவாத்து ஓதுவாங்க. இப்பயும் 1000-2000 ஓது வாங்கிக்காங்க. நான் இப்படி சொல்றதுக்கு உலமாக்கள் பெரியவங்க ஹலீஃபா கழிக்காங்க. ஸ்ரீதேவிகளே, ஒரு யாரும் புத்தம் சொல்லல. நானாக இருந்தாலும் பிழையா தொப்பிய போட்டா சரியா போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். பிழையாக தொப்பிய போட்டா சரியா போட்டுக்கோங்க, அதுதான் தேவை. அதுக்குதான் இந்த மனாக்கிம் ஷாதின்னு ஒரு 1/2 மணித்தியாவது, ஒரு 25 ஒரு உபதேசம் வழக்கிர் சொல்லிக்கொண்டிரி. கொஞ்சம் கொஞ்சம் பேசி, இடையில பேசி முதாக்கரா செய், மூமினுக்கு பிரயோஜனம் செய்யும். பதக்கீர் முஸ்லிமீன்னா பிரச்சனை இல்ல, முஸ்லிம் அல்லைகள் நல்ல மூமினே. மூமின் யாரு? அல்லாஹ் பயந்தவனாய்க்கணும், பக்தி மிஸ் ஆகாது, உம்மா அப்பா கண்ணியப்படுத்துவான், மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுவான், புள்ளையோட அன்பாயிப்பான், யார பத்தி கஷட்டை இல்ல, கஷட்டை இல்ல. நான் என்ன சொல்றேன் பாருங்க, ஒயிட் ஜுப்பா எல்லாம் ஒயிட்ல நிக்கிய, வெளியே போய் கொண்டு கருப்ப பூசி கொண்டா உள்ளுக்கு வாழ்க்கை ஃபெயில். எல்லாம் வெளியே ஒயிட், அந்த ஒயிட் அதை விட ஒயிட் உள்ள மிதிக்கணும். வெளியத்தான் ஆள் ஒயிட், உள்ளுக்கு ஆண்டவனே கருப்பு. விஷயம் தோத்து சப்ஜெக்ட் முடிஞ்சு. கஸ்தானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டு, நாயகமே, நான் உலகத்துல வாழ்றது என்ன பிரயோஜனம்? அவங்க கேட்கிறாங்க கண்மணி நாயகத்துக்கு, நான் உலகத்துல வாழ்றது என்ன பிரயோஜனம்? ஏண்ட உள்ள சத்து போயிட்டு நிறைய மக்கள் வாழ்றாங்க நாயகமே, உள்ள சத்து. நான் வாழ்றேன்டா, நானும் வாழணும், என்ற உள்ளமும் வாழணும். சரியா தான் கொடுத்தாங்க, சரிதானே? நானும் வாழணும், என்ற உள்ளமும் வாழணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, وأنت تقول كل يوم 40 مرة. உனக்கு நல்லவனாகவே ஆகணும், உன கல்வி சுத்தமா ஆகணுமே, உன கல்வி ஹயாத்தா ஆகணுமே, உன ஆசைப்படி நடக்கட்டும். 40 مرة يا حي يا قيوم لا إله إلا أنت يا حي يا قيوم لا إله إلا أنت يا حي يا قيوم لا إله إلا أنت يا حي يا قيوم لا إله إلا أنت. யமன்ல 1500 பேர் தாருல் முஸ்தபால 17ஆம் சஹருக்கு அவ்வளவு பேர் மோதினாங்க. அது அல் குலாசா அண்ட் ஹபீப் உமர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு வலிஃபா உண்டிக்கு. அதுல டெய்லி தஹஜ்ஜத்ல மோதணும், அது சுபஹுக்கு பிறகு மோதணும். டெய்லி ஓதிவாங்க, செத்தம் உள்ளம் ஹயாத்தாகும். ஆண்டவனே, இது ஹயாத்தானால்தான் எல்லாம் நல்லமாயிக்கும். அல்ல வீட்டுக்குள்ளே கருப்பட்டி தான், மற்றனோட இறக்கம் இல்ல, நானோட இறக்கம் இல்ல. வாப்பா கண்டாலும் கோபம், உம்மா கண்டாலும் கோபம், தாத்தம் தங்கச்சி மக்களோடையும் கோபம். வீட்டுக்குள்ளே மண்டைய கச்சார், நீ வெளியே கேட்கவும். எல்லாத்துக்கும் எந்த காரணம்? கல்வி செத்து பெய்த்து. கல்வ உயிராக்கத்தான் மார்க்கம், கல்வ உயிராக்கத்தான் தரீக்கத்து, கல்வ உயிராக்கத்தான் மஷாயிக்மார்கள். நாங்கள் மையத்து செஞ்ச தாவைக்கு டைம்ல படுக்க, டைம் 3 டைம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுக்க, டீ டைம் எடுக்க. அதான் நாங்க பையத் பண்ணி
ஷேக்மார்களோட கையை பிடிச்சி வெள்ள புடவையை பிடிச்சி நாங்க அல்லாவுக்கு பயம் டைமுக்கு தொழுகிற உம்மா அப்பா மதிக்கிய நீங்க தந்த அவுராத வல்லமையா டேடி ஓதுற இதெல்லாம் செஞ்சாதான் உண்மை இல்லைன்னா பொய்க்கி பையத்து செஞ்சு பையத்து செஞ்சு இத கஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி கொடுத்தார். இது கல்பு ஹயாத்தா மௌத்தா ஷெத்தா எலும்பியான்னு எப்படி கண்டுகொள்ளு அடையாளம் வந்து அலாமத்தின் எப்ப எல்லாம் பாவத்தை கண்டா வெறுப்பு வருது அடுத்தவனை ஏமாத்து அடுத்தவனை தோஸ்மரவோடு எடுத்த கடங்க பொல்லி ஆண்டவனே எங்கட சமூகத்துல மீக்கி நாமும் சதேம் நீங்கள் என்ன நான் என்ன நீங்க கொடுத்து பாருங்க அது போற ஈக்கு நான் என்ன நீ என்ன நான் மஜ்லிஸ்ல ஈக்கியாவும் நிறைய பேர் மொத்தங்காட்டேரா மீக்கியான் எலும்பமேலாம் மீக்கியான் இதான் தரீக்கத்து எங்கட பையத்தை எப்படி இருக்குது நாங்க எப்படி நடக்கிறோம் எந்த அளவுக்கு நேர்மை எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் எந்த அளவுக்கு திக்ரு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பத்தி நினைக்கிற நான் இது பொதுவா சொல்றேன் இமாம் ஜமாத்தோட இஷா தொழுக மக்ரிப் தொழுக கூடினா 8-9 நிமிஷம் அதை விட கூடினா 10 நிமிஷம் இமாமோட கிராத்தை பொறுத்து கூட்டினா 10 நிமிஷம் இல்லாட்டி 8-9 முடிச்சு அதான் டைமிங் அந்த 9 நிமிஷத்துக்கும் அந்த 8 நிமிஷத்துக்கும் எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் ஓடிக்கிய நான் என்ன கேட்கிற நீங்க ஓடுமண்டா ஸ்ரீதேவிகளே உங்களுக்கு எடுத்துக்கோங்க திருத்திக்கோங்க நான் எனக்கு சொல்றேன் என்ன நப்சுக்கு சொல்றேன் எனக்கு எப்படி இருக்குது அந்த ஒரு கொஞ்ச நேரம் இஷா மக்ரிப் சுபஹ் லுஹர் அஸர் இமாம் ஜமாத்தோட எந்த வக்த் எடுத்தாலும் 7-8 நிமிஷம் அந்த 7-8 நிமிஷமுமே நாங்க வெளியே அவுட்டே ஹபீப் நாங்க அவுட்டே இன்னும் கல்பு இருட்டாகி கொண்டா மலக்குள் மௌத்துக்கு ரூஹ கொடுக்க போற மன்னிப்பு கேட்கிறது ரெடி இல்லையே அவர் வரட்டும் அம்மா இருக்கட்டும் நீ போ ஃபர்ஸ்ட் போ உனக்கு பெரிய அல்லாஹ் கிட்ட பெரிய சவால் இருக்குது நீ நல்லா வாழ்வாய் உன புள்ள நீ நினைச்சதை விட வாழ் எல்லாரும் நானும் நீங்க எல்லாரும் என்ன விட்டு என்ன புள்ள நல்லா இருக்கும் எல்லாரும் அப்படிதானே நல்லா படிச்சுக்கோ நல்லா மார்க்கம் வைக்கும் நல்லா உபதேசம் பண்ணுவோம் எல்லாரையும் நேர்வழிப்படுத்தணும் எல்லா ஆஜத்தும் அதுதான் ஆயுஷமா நினைச்சதுக்கு வராது பெட்ரிக்கல்ல வாப்பா நடக்கணும் உண்மை நடந்து காட்டணும் அப்படிதான் வழிமார்கள் செஞ்ச சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்த தாபியங்கள் அப்படிதான் வாழ்ந்த இந்த 10-11 ரன் பயான் சும்மா ஷோக் அல்ல ஒவ்வொரு உலமாக்கள் வராங்க ஒவ்வொரு தரீகாவுடைய ஷேக்மார்கள் வராங்க பெரியவங்க வராங்க உலமாக்கள் வராங்க சொல்லிட்டு போறாங்க பயான கேட்கிறோம் பரவாயில்லை செல்ல வேண்டியது செல்லிக்காரு சும்மா சொல்லிட்டு போறாங்க சொன்ன எனக்கிட்டேம் இல்ல கேட்டவங்களுக்கிட்டேம் இல்ல அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆனால ஸ்ரீதேவிகளே கல்பு சுத்தமாகிறதுக்கு டெய்லி எங்களுக்கு தந்த அவுராத உதவானம் வலிவாயா கூட்டிய வலிமையா ஓதுங்க முழுக்க அங்க வெற்றிக்கு வாசல் அம்பி இலல்லா இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத் ரப்பே ரஹ்மானே இந்த முழு விஷயத்தை உனக்கு நான் பொறுப்பு சாட்டிட்டேன் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத் எல்லாரையும் நீதான் பார்த்து நீ அல்லாஹ் கிட்ட கொடுத்தாச்சு இது ஓதுறோமா 3 தடவை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம் சாதுலியா தரீகல கேட்டு ஆண்டவனே காது நிறைஞ்சி போயிட்டு கேட்டு காது நிறைஞ்சி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி நாங்கலாம் நஞ்ச திண்டாங்கலாம் மௌத்தாகலாம் அதே செய்தி நாங்க திண்டு ஓதி பாப்போமே வெள்ள 10 மணிக்கு மையத்து தொழிக்கியா அல்ல ஹயாத் தொழிக்கியான்னு சிரிச்சிட்டு போவான எப்பே திருத்தி இது எப்ப அந்த ஈமான் வாரு அவங்க ஹயாத்து தப்பினாங்க ஈமானோடு இருந்தாங்க தக்குவாவோடு இருந்தாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட கண்முன்னுக்கு ஸ்ரீதேவிகளா வாழ்ந்தாங்க அவங்கள வஃபாத்துக்கு பின்னால நல்லவங்களா வாழ்ந்தாங்க பிள்ளைகளை நல்லா வாழ வச்சாங்க தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் வலிமார்கள் எல்லாம் ஸ்ரீதேவி தன்மை வாழ்க்கை வாழ்ந்தாங்க எங்களே மாதிரி 60-70 வயசு வாழ்ந்துவாங்க ஷாபி இமாம் இந்த உலகமே ஷாபி இமாமை பத்தி பேசியது அல்லாஹு அக்பர் 150 பிறந்தாங்க 204 வஃபாத்து வெறுமனே 54 வயசுலயா வாழ்ந்தாங்க ஷாபி இமாம தெரியாத உலகத்தை யாரு ஒரு மதுஹபின் இமாம்
ஸ்ரீலங்கால 199% ஷாஃபிஈ மதுஹபு. மத்த நாட்டுல எல்லாம் ஷாஃபி மதுஹபை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். 54 வயசு அப்படி இந்த மஜ்லிஸ்ல எவ்வளவு பேர் 56 வயசு தாண்டவங்க இருக்காங்க, 50க்கு மேல் உள்ளவங்க இருக்காங்க. இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போவா, சும்மா சத்தத்தை காலில் வாங்கவா? எப்ப நாங்க திருந்துற, எப்ப நாங்க திருத்தி கொள்ற, நாங்க எந்த லெவல்ல இருக்கிற, எங்கட பஞ்சாதி புள்ளையில எந்த லெவல், எங்கட ஆபாக்கள் நல்லா ஈந்தாங்களே, பிரச்சனை இல்லாம ஈந்தாங்களே, நல்ல முறையில ஈந்தாங்களே, ஒத்துமையா ஈந்தாங்களே, பரக்கத்தா பார்த்தாங்களே. அவன காலத்துல கேன்சர் நோயின்தான், இல்லாத உணவு எல்லாம் வந்து காணுது எல்லாம் வாயில ஓடுற, பிஸ்மியும் இல்ல. எவ்வளவு பேணுதல், எவ்வளவு பேணுதல், உணவுல பேணுதல், ஹராம் ஹலால்ல பேணுதல், அல்லாஹ் ரசூல்ல பயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி எங்கன்னு சொல்ற, அங்கேயும் இங்கேயும் போகாம உங்களோட உம்மா கிட்ட கேளுங்களே. உம்மா, உங்களோட உம்மக்கு, உங்களோட உம்மும்மக்கு எத்தனை புள்ள? அடிச்சு சொல்ற 15 புள்ள, 14 வயசு புள்ள. என்னோட நெருக்கமான ஒருத்தர் ஒரு சாதாத் யமன்ல திருமணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆகிக்காரு. அவரு என்ன நெருக்கமான என்ன ஃபேமிலி சாதாத், அவரு யமன்ல 18 வருஷம் ஆகிக்காரு. ஒரு கணவன் மனைவிக்காக பிறந்த 16வது மகள முடிச்சு, 16வது மகள். எங்கேயோ அப்பட ஹாரத்துள்ள செல்லல, இந்த ரமலான்ல நடந்தது நான் சொல்றேன் உங்களுக்கு. எங்கேயோ போனது சொன்னா தான் எங்கேயோ வந்து தூக்கி வந்து சொல்றாரு. இது கண்ணால பார்த்து பேசி கதைச்சி எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் ரசூல்ல முன்னுக்கு உண்மையே சொல்ற. வாழ்றாங்க அப்படி. அல்லாஹ் ரசூல்ல பயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்புல சல்லியோனும் மாளிகை கட்டுங்க, பிராடோல போகும், BMW போகும், எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் மூட்டு முன்னுக்கும் வீட்லயும் கையிலயும் மடியிலையும் மீக்கணும். உள்ளத்துக்கு வந்துடப்படாது, உள்ளத்துக்கு வந்துடப்பட அங்க வந்தாதான் பிரச்சனை. கடல்ல கப்பல் போகணும் ஹபீப், கப்பலுக்குள்ள தண்ணி வந்தாதான் பிரச்சனை. மனுஷன் துன்யால வாழணும். துன்யாவும் சொத்தும் செல்வமும் பணமும் இங்க வந்துடப்படாது. இங்க வந்தா நான தம்பிக்குள்ளுக்கே அடிதான் சண்டையில முடியும். இங்க வந்துடப்பட, இங்க ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ். நான் காலை சொல்றேன் கிட்ட, என் ஆபாக்கள் கிட்ட, அல்லாஹ் தான் இந்த துன்யால ஒண்ணும் இல்லை. இதுதான் உண்மை. அந்த காலத்துல பள்ளி வாசல் எல்லாம் குடிச, சிரிசி, இருட்டு, கல்வெல்லாம் வெடிச்சம். வேண்டிய பள்ளிய பாருங்க, பேஸ்புக்ல, உங்களோட வாட்ஸ்அப்ல, உங்களோட குரூப்ல எல்லாம் ஒயிட் மாஸ்க், அப்படியா ஒயிட் மாஸ்க் 3 தட்டு 4 தட்டு பிரஸ்டிமாருக்குள்ளே போட்டி. நீங்க இப்படியா? நான் 3 தட்டு கட்டினேன், நாங்க 4 தட்டு கட்டினேன். ஒயிட் மாஸ்க் எல்லாம் ஒயிட், இது அது கருப்பு. எப்படி முன்னோர்கள் பள்ளி இருட்டு சொன்னதை எடுத்து நடக்கும். நானும் நடக்கும். நேற்று 3 நாள் பேசிக்கேன், இந்த 4வது நாள் இதுக்கு பின்னாலும் பேசி இருக்கிறாங்களே. பேசியதெல்லாம் எப்ப வாழ்க்கையில வாது. ஆனாலும் ஸ்ரீதேவிகளை யாரும் குத்தமா எடுக்காதீங்க. எல்லாமே என்ன ரத்தமன் நான் நினைச்சு பேசி, என் உறவினர்கள், வேறு பல மக்கள், சைனா போட் மக்கள், எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு மர்தான மக்கள், ஸ்ரீதேவிகள் நல்லவர்கள், நல்லவர்களாக இருப்போம், கல்வ சுத்தமாக்குவோம், பிரச்சனைகளுக்கு முடிவு காணுவோம். வல்ல நாயன் நம் அனைவர்களை நிம்மதியா சந்தோஷமா வாழ செய்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் ரோவினர்கள் மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்கள், இனி வர இருப்பவர்கள், 3 நாட்களாக 4 நாட்களாக வந்தவர்கள் அனைவர்களையும் நீ மன்னித்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான், ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது என்னென்ன ஹாஜத்துகளை சுமந்து வாராங்களோ அந்த ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. எந்தெந்த கவலைகளை சுமந்து வந்திருக்கிறாங்களோ அந்த கவலைகளை நீக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாட்டிலே ஊர்லே வைரஸ் என்ற ஒரு காய்ச்சல் நுழைந்திருக்குதியா அல்லாஹ், அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாயாக. இன்றிலிருந்து அந்த காய்ச்சலுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. ஹயாத்தை பாக்கியாக்குவாயாக. கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. சிறுவர்கள் சிறுமிகள் என்று இல்லாமல் ரப்பே ரஹ்மானே, கேன்சர் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ உடனடி சிகிச்சை செய்வாயாக. ஹயாத்தை எஞ்ச வைப்பாயாக. ஹயாத் உள்ளவரை நம்முடைய வேலைகளை நாமே செய்கின்ற உடல் ஆரோக்கியத்தை தந்து வைப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், தாயின் குடும்பம், தந்தையின் குடும்பம், இவர்களுக்கெல்லாம் ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் ஹயாத்து உள்ளவரை உடலால் இஹ்லாசோடு உதவி ஒத்தாசை செய்கின்ற பாக்கியத்தையும் பரக்கத்தையும் செல்வத்தையும் தந்து வைப்பாயாக.
ஐவேளை தொழுகைகளை பேணுதலை தருவாயாக, ஷுக்குர் உள்ளவர்களா வாழ செய்வாயாக, இஹ்லாஸ் என்று சொன்ன மன தூய்மையை தந்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த 10 நாட்களா யாரெல்லாம் நாஷாக்காரர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உஹது மலையை போட்டு வரக்கத்து செய்வாயாக, சீமாந்தனத்தை குறித்து வைப்பாயாக. உண்மையான தரீக்கத்திலே எங்களோட வாழ்க்கையை நீ அமைத்து தருவாயாக. இஹ்லாஸை பாதுகாப்பாயாக, தக்வாவை பாதுகாப்பாயாக, சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹயாத்தை பாக்கியாக்குவாயாக. அந்த ஹயாத்திலே ஈமான் சலாமத்தோடு நோய் இல்லாமல் நல்லவர்களாக வாழ செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருளக வாழ்வில் கேட்ட எல்லா நலவுகளையும் நமக்கும் இவர்களுக்கும் எல்லோருக்கும் கொடுப்பாயாக. பலஸ்தீன கஸா மக்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பாயாக. யுத்தத்தை நிறுத்தத்தை கொண்டு வருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கைகள் இழந்தவர்களுக்கு நல்வாழ்வை நீ கொடுத்து வைப்பாயாக. கொல்லப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஷஹீதுடைய உயரிய தர்ஜாவை கொடுத்து வைப்பாயாக. யார் யாரெல்லாம் குடும்ப சிக்கல்கள் பிரச்சனைகள் மாற்றி இருக்கிறார்களோ ரப்பே ரஹ்மானே, இந்த சங்கியான மஜ்லிஸின் பரக்கத்தால் அந்த பிரச்சனைகளை சிக்கல்களை நீக்கி வைப்பாயாக. மனக்கசப்புகளை இல்லாமக்கி வைப்பாயாக. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குறுக்கின்ற ஆக பெரிய குணத்தை தந்து வைப்பாயாக. பொறுமை செஞ்சு சிரித்த மலர்ந்த முகத்தோடு வாழுகின்ற நல்ல பெரும் பாக்கியத்தையும் தந்து வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக வாழ்வு கேட்ட எல்லா நலவுகளையும் நமக்கும் ஆமீன் சொல்கிறவர்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கு நீ கொடுத்து வைப்பாயாக. அன்னவர்கள் பாதுகாப்பு வேண்டிய இருலகத்திலும் எல்லா கெடுதிகள் பிரச்சனைகள் நோய்கள் நறுக்கள் கண்ணூர்கள் செய்வினைகள் பலாய்கள் முசீபத்துகள் பித்தலாட்டங்கள் எல்லா விதமான அநியாயத்தையும் இருலகத்திலும் எங்களையும் இவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து வைப்பாயாக. கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய பரக்கத்தினாலும் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்தின் பரக்கத்தாலும் இந்த மஜ்லிஸையும் இந்த துஆ பிரார்த்தனையும் முஸ்லிம்கள் சமூகம் இதுக்கு முன்னால் கேட்ட துஆ இன்ஷா அல்லாஹ் இனி கேட்க போகின்ற துஆக்களையும் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.